ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கருப்பு உளுந்துடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கருப்பு உளுந்தில் என்னென்ன நம்ம டிஷ்லாம் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கருப்பு உளுந்தில் களி பண்ணி சாப்பிடலாம், கருப்பு உளுந்து அடையாக பண்ணி நம்ம சாப்பிடலாம், கருப்பு உளுந்தில் சாதமாக செஞ்சு சாப்பிடலாம், கருப்பு உளுந்து கஞ்சி சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பு உளுந்தில் லட்டு பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போது கருப்பு உளுந்துடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இது ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்ம எலும்பு அப்புறம் நம்ம பல்லெல்லாம் நல்ல உறுதியாக இருக்கிறதுக்கு இது உதவுது. ஏன் அப்படின்னா இதில் இரும்புச்சத்து அப்புறம் கால்சியம் அதிகமாகவே இருக்குது. அதனால முக்கியமாக நம்ம எலும்புகளுக்கும் நம்மளுடைய பற்களுக்கும் மிகவும் நல்லது இது. இந்த கருப்பு உளுந்தில் புரோட்டீன் அதிகம் இருக்கிறதுனால நம்மளோட தசை வளர்ச்சியில் இதனுடைய பங்கு ரொம்ப முக்கியம்னே நம்ம சொல்லலாம். இது முக்கியமாக அந்த உடற்பயிற்சி செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஃபுட்டாக இருக்கும். இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால நம்மளுடைய குடலுடைய இயக்கத்தை சீர்படுத்தி நம்மளுக்கு மலச்சிக்கல் வராமல் தடுக்க உதவுது. இதில் மெக்னீஷியம் அப்புறம் பொட்டாசியம் சத்துக்கள் இருக்கிறதால நம்மளுடைய நரம்புடைய செயல்பாடை மேம்படுத்த இது உதவுது. முக்கியமாக இந்த கருப்பு உளுந்து பெண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதவிடாய் சமயத்தில் இடுப்புலாம் ஒரு சிலருக்கு ரொம்ப வலியாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ரெகுலராக கருப்பு உளுந்து செஞ்சு கருப்பு உளுந்தில் களியோ கஞ்சியோ நீங்கள் செஞ்சு ரெகுலராக கொடுக்குறப்போ அதெல்லாம் குறையும். இன்னொன்று, பெண்களுடைய கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லது இந்த கருப்பு உளுந்து. இது ஹார்மோனை சீராக வச்சுருக்கிறதுக்கு உதவுது. இது இதில் கால்சியம் கண்டென்ட் அதிகம் இருக்கிறதுனால ரெகுலராக நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு மூட்டு வலி கூட குறையும். நம்ம நைட்டு டின்னருக்கு கருப்பு உளுந்தில் ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். இந்த கருப்பு உளுந்தில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய மூளையுடைய செயல்பாட்டை இது மேம்படுத்தி நம்மளுடைய மன அழுத்தத்தை இது குறைக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உளுந்து இட்லி சமைக்கிறப்ப தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. அது இல்லாமல் இந்த மாதிரி வேறு டிஷ்ஷஸும் நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.